தமிழ் மணிமன்றத்தினுடைய மன்றத்தால் நடத்தப்படுகின்ற தமிழ் பெண்கள் மாநாட்டில் தலைமையேற்றிருக்கிற மலேசிய தமிழ் மன்றத்தினுடைய தலைவர், மிகுந்த மரியாதைக்குரிய பெரியவர், வணக்கத்திற்குரிய திரு சுவைலிங்கம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மலேயா பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர், மிகுந்த மரியாதைக்குரிய திரு குமரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற திருமதி ஜீவரேகா அவர்களே, தமிழ் மணிமன்றத்தினுடைய தேசிய செயலாளர் சகோதரி கோகிலவாணி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மிகுந்த மரியாதைக்குரிய ஆசிரியர் அவர்களே, வழக்கறிஞர் அவர்களே, ஊடகவியல் துறையில் சாதனை படைத்திருந்த சகோதரி அவர்களே, சமூக உயர்வு பற்றி பேசிய பத்திரிகை ஆசிரியர் அவர்களே, வணிகத்துறை மேம்பாடு பற்றி பேசிய அருமை சகோதரி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைந்து நடத்தி கொண்டிருக்கிற மலேசிய தமிழ் மணிமன்றத்தினுடைய பொறுப்பாளர்களே, வருகை தந்திருக்கிற பெரியவர்களே, பத்திரிகை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்றால் தமிழ் பெண்கள் மாநாடு வாழ்க்கை தத்துவம் என்ற தலைப்பை நான் எங்கும் பார்த்ததில்லை. பெண்கள் மாநாடு என்ற அரசியல் கட்சிகள் தமிழகத்தில் நடத்துவதை பார்த்திருக்கிறேன். ஆனால் தமிழ் பெண்கள் மாநாடு வாழ்க்கை தத்துவம் என்ற தலைப்பில் ஒரு மாநாடு நடைபெறுவது உலகத்திலேயே இதுதான் முதல் முறை. மாநாடுகள் நடைபெறும், ஒரு நோக்கம் இல்லாமல் ஒரு மாநாட்டை நடத்துவார்கள். அருமையான தலைப்பு, வாழ்க்கை தத்துவம் என்ற தலைப்பு. இதை பற்றி மிக அருமையாக பேசியிருக்கிறார்கள். ஒரு மாநாடு என்றால் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள் ஏதாவது கருத்துக்களை சுமந்து கொண்டு செல்ல வேண்டும். கருத்துக்கள் பரிமாறப்படும் பொழுது அதை சுமந்து கொண்டு செல்கிறவர்கள் தான், செல்லும் பொழுதுதான் அந்த மாநாடு வெற்றி அடைகிறது. இந்த மாநாட்டில் எத்தனை பேர் இங்கு கொடுக்கப்பட்ட, இங்கு பேசி இருக்கிற கருத்துக்களை எடுத்துக்கொண்டு செல்கிறார்களோ என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் சுமந்து கொண்டு செல்கிறேன். முதலில் பேசி அந்த ஆசிரியை மிக அற்புதமாக பேசினார். இலக்கியத்தில் பெண்கள் என்பதை இவ்வளவு அழகாக பேச முடியுமா என்று நான் வியந்து பார்த்து கொண்டிருந்தேன். சங்க காலத்தில் ஆரம்பித்து இக்காலம் வரை யாரெல்லாம் எழுதி கொண்டிருக்கிறார்கள், என்ன எழுதுகிறார்கள், எப்படி எழுதுகிறார்கள் என்பதை அருமையாக சொன்னார்கள். அதை நான் அந்த கருத்துக்களை சேமித்து வைத்திருக்கிறேன். அடுத்து பேசிய வழக்கறிஞர் பெரிய புரட்சியை செய்தார். என்ன புரட்சி என்றால், என்னுள் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிட்டார். நான் தமிழகம் சென்றதும் முதல் வேலையாக ஒரு வழக்கறிஞரை பார்த்து உயிர் எழுதிவிட்டுத்தான் வேறு வேலையை பார்க்க வேண்டும் என்பதை சொல்லியிருக்கிறார். அதை உடனடியாக நான் செய்ய போகிறேன். பேச்சுக்காக சொல்லவில்லை, செய்தி ஆக வேண்டும். இவ்வளவு தாமதித்து விட்டோமே என்கிற அளவிற்கு நம்மை அவர் கொண்டு வந்திருக்கிறார். அந்த அளவிற்கு அருமையான பேச்சு அது.
பல விஷயங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கிறது என்பதை இந்த கருத்தரங்கில் நான் தெரிந்து கொண்டேன். அடுத்து பேசிய ஊடகத்துறை பற்றி பேசிய சகோதரி இவ்வளவு துணிச்சலாக ஒரு பெண் இருக்க முடியுமா என்பதற்கு உதாரணமாக இருந்தார். என்ன அருமையான பேச்சு, எவ்வளவு துணிச்சல்! உண்மையிலேயே நான் வியந்து போனேன் அவருடைய துணிச்சலை பார்த்து. அடுத்து சமூக உயர்வில் பெண்கள் என்ற தலைப்பில் பேசிய பத்திரிகை ஆசிரியர் திருமதி வித்யாசாகர் அவர்கள் நகைச்சுவையாக பேசினாலும் மிகுந்த பொருள்